உங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண தெரில அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமேல் கவலையே பட தேவையில்லை. ஸோ உங்களோட ஃபோட்டோஸை உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு எந்த ஒரு ஆப்புமே நம்ம ஏற்ற தேவையில்லை. சிம்பிளாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபோட்டோஸ்லாம் எப்படி எடிட் பண்ணிக்கிறது, அதுவும் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டைலில் சின்ன சின்ன ப்ராம்ப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஏஐ உதவியோட எப்படி பண்ண போகிறதுன்னு தான் காட்டுறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுதுங்க. ஸோ ஏஐயில் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்கும். நம்ம நல்லது மட்டுமே பண்ணலாம். ஸோ எதுவும் தப்பான வழியிலலாம் யூஸ் பண்ணாதீங்க ஏஐயை. ஸோ ஏஐ வச்சு நம்மளோட ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறது மாசா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இதுக்கு நம்ம எந்த ஒரு ஆப்புமே ஏற்ற தேவையில்லை. ஸோ சிம்பிளாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஜிப்லி எடிட்லாம் ஆகி ட்ரெண்ட் ஆச்சுல. ஸோ அதே இதுதான் ChatGPT வச்சு தான் நம்ம பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியும் பண்ணலாம், ஆர் பார்த்தீங்கன்னா க்ரோம்லையும் போய் பண்ணலாம். நான் சிம்பிளாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ChatGPT அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணாமையே நான் வந்து கூகுள் ஆர் க்ரோமில் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோம் ஆர் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போனோடனே பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் ChatGPT அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் இருங்க, வெளில போகுது. மேலே சர்ச் பாரில் ChatGPT அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏஐ வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கவே முடியும். ரீசெண்டாக ஜிப்லி எடிட்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சுல்ல. ஸோ அதை வச்சு நிறைய பேர் அது மாதிரியே நிறைய கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ChatGPTயோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் நம்ம என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் அப்படின்னு ஒன்று இருக்கா, ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ், டேக் ஃபோட்டோலாம் காட்டும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸை கேலரியிலேருந்து நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இருங்க, நான் வந்து தளபதி விஜயனை வச்சு நான் ஒரு எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தளபதி விஜயோட ஃபோட்டோவை நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டிக் பண்ணிக்கிறேன். ஸோ டிக் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸை நீங்கள் உங்களோட கேலரியிலேருந்து டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்க் எனிதிங் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று பேஸ்ட் பண்ணி ஆகணும். அதாவது இந்த இமேஜை நம்ம எந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு இது நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி எடிட் பண்ண முடியும் அந்த ஸ்டைலில். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை டேரெக்டாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். ஸோ அதை பார்த்து எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் எடிட் பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். டேரெக்டாக என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் தரேன். ஸோ அதுலேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் டிக் கொடுத்துர்றேன். வெயிட், இது பார்த்தீங்கன்னா இமேஜ் லோட் ஆகும். ஸோ அது வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு எடிட் பண்ணி தரும். தளபதி விஜயண்ணா எப்படி எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸாக நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டைலில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு நார்மலான ஒரு பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு மலை இல்லை காடு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் எடிட் பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நம்ம ஏஐ வச்சு என்னென்னமோ பண்ண முடியும். ஸோ யாருமே தவறான வழியில் யூஸ் பண்ணாதீங்க. இதை வச்சு என்ன யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமோ அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களை அப்கிரேட் பண்ணிக்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஏஐ உதவியோடு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ வெளில எங்கேயும் போயிடாதீங்க, அப்படியே இருங்க, வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 1 மினிட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் தெரியும்ல, ChatGPTலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிப்லி எடிட் பண்ணுற அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இது செம்ம டிராஃபிக், நெட்வொர்க் டிராஃபிக். அப்பா அவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டுருப்பானுங்க போல். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் யாராவது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. டேரெக்டாக இன்ஸ்டா ஐடிக்கிற பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புவீங்க. உங்கள் ஃபோட்டோஸை நானும் எடிட் பண்ணி கூட தரேன். ஓகேவா? வெயிட் ரொம்ப நேரம் ஆகும் போலையே. யூஸ்ஃபுல்லாக இவ்வளோ நேரம் ஆகாது. ஸோ எனக்கு என்னன்னு தெரில, ஒரு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால இவ்வளோ லேட் ஆகுது. ஸோ வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கும் போல். ஸோ இருங்க, டவுன்லோட் பண்ணி நான் அதை கிளியராக காட்டுறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு செலிப்ரிட்டி பார்த்தீங்கன்னா
தங்களோட ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோஸை மாற்றிக்க முடியும் ட்ரெண்டான ஒரு ஸ்டைலில் பயங்கரமாக. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸையும் மாற்றிக்க முடியும். என்னடா இது தளபதிக்கு மட்டும் தான் நல்லா இருக்குமா இல்லை மற்ற ஆக்ட்ரஸ்க்கு மட்டும் தான் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தங்களோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல் பயங்கரமான பேக்ரவுண்ட்ஸு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு பயங்கரமாக பண்ணி தரும் உங்களுக்கு. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வாட்ச் செயின் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்படி தான் ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஸோ நீ என்ன ப்ராம்ப்ட் இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதுதான் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராம்ப்ட் இருக்குது. இது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ப்ராம்ப்ட்டுன்னு. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. பாய்.